இந்திய அரசியல்ல நிறைய மாடல்கள் இருக்கு. அதுல யூனிக் மாடல், திராவிட மாடல். இந்தியா முழுக்க பார்க்கப்படுகிற ஆங்கில ஊடகமான நீங்க செய்திகளை சேகரிக்க நாடு முழுக்க பயணம் பண்ணியிருப்பீங்க. உங்களால தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவோட பிற பகுதிகளுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நிச்சயம் நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களும் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களும் ஊரக பகுதியில் கூட வளர்ச்சி அடைந்திருக்கு. நான் அடிக்கடி சொல்வேன், இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு தமிழ்நாட்டில இருந்து தான் எழுதப்படணும்னு. அதே போல வளர்ச்சியும் தெற்குல தமிழ்நாட்டை தொடங்கி தான் எழுதப்படணும். எங்களை பத்தி அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான். அதுல முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனா யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அடுத்து சொல்றது என்ன? ஊழல். கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்க மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்க கூட்டணியில் இல்லாத சமயத்துல அவங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போ உங்க வாஷிங் மிஷின்ல அவங்கள எல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து இந்து விரோத கட்சின்னு பேசுவாங்க. ஆனா உண்மை என்ன? நாங்க ஆட்சி அமைச்சு 1730 நாட்கள்ல 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். உண்மையான பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நான் ஆதாரத்தோடு பதில் சொல்லிவிட்டேன். ஆனா அவங்களோ நான் கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லல. இப்போ உங்க முன்னாடியும் கேட்கிறேன், இந்தி திணிப்பை ஏற்காததால கொடுக்காம இருக்கக்கூடிய கல்வி நிதி எப்போ வரும்? பாஜக மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு இயற்கை பேரிடர்களுக்காக நாங்க கேட்ட நிவாரணத்தை கூட முறையா தரலையே. ஏன்? கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போ அனுமதி வரும்? கீழடி அறிக்கை எப்போ வெளியே வரும்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இது எதுக்குமே அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. என்டிஏங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. நான் கேட்குறேன், நீட் தேர்வு விலக்கு பற்றி அக்கறையோடு கேட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் அவங்களோட கூட்டணிக்கு தலைமை தாங்குற பாஜக கிட்ட அதை வலியுறுத்த ஏன் தயங்குறாங்க, அஞ்சி நடுங்குறாங்க? தமிழ்நாட்டு மேல பாஜக வலுக்கட்டமாக திணிச்சிருக்கிற திட்டங்களை பற்றி குரல் எழுப்ப திராணி இல்லாமல் இருக்கிறவங்க நெஞ்சு நிமித்தி எப்படி மக்களுக்காக கேள்வி எழுப்புவாங்க? தமிழ்நாட்டோட தன்மானத்தை காக்க எப்படி தலை நிமிர்ந்து பேசுவாங்க? நான் உறுதியாக சொல்றேன், என்டிஏவுக்கு தோல்வி என தக்க பதிலடியை வர தேர்தலில் தமிழ்நாடு நிச்சயம் வழங்கும்.